வணக்கம் தமிழா. Oppo A52 வந்து இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட அன்பாக்சிங், கேமரா சாம்பிள்ஸ் மற்றும் ஒரு அறிமுக விமர்சனம் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஃபோனோட விலை வந்து 17,000 ரூபா. இந்த விலைக்கு இதில் என்ன தந்திருக்காங்கன்னு பார்ப்போம். பாக்ஸுக்கு பின்னாடி இந்த ஃபோனோட ஹைலைட்டாக 1080p நியோ டிஸ்பிளே, AI குவாட் கேமரா, 5000 mAh பேட்டரி, 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு போட்டிருக்காங்க. அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் நமக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாருங்க. பாக்ஸுக்குள்ளே வந்து சிம் எஜெக்டர் பின், சில டாக்குமெண்ட்ஸ் மற்றும் சாஃப்ட் கிளியர் பேக் கேஸ் இருக்குது. A52 வந்து பிளாக் மற்றும் ஒயிட் கலரில் வருது. எங்கிட்ட இருக்கிறது பிளாக் கலர் வேரியண்ட். இயர்ஃபோனும் பாக்ஸில் வருது. ப்ளஸ் டைப்-C கேபிள், 18 வாட்ஸ் பவர் அடாப்டர் இருக்குது. பேக்கில் வந்து கேமரா மோடியூலேருந்து ஒரு ஒளிக்கதிர்கள் வர்றது மாதிரியான ஒரு எஃபெக்ட் தந்திருக்காங்க. 8.9 mm திக்னஸ், 192 கிராம்ஸ் வெயிட்டில் இந்த ஃபோன் வருது. பிளாஸ்டிக் பாடி தான், ஆனால் கிளாஸ் ஃபினிஷில் வருது. மேல் பக்கம் வந்து பிளெயினாக இருக்குது. கீழே வந்து ஸ்பீக்கர், டைப்-C போர்ட், மைக் மற்றும் ஆடியோ போர்ட். ரைட் சைடில் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், இது பவர் பட்டனாகவும் வேலை செய்யுது. லெஃப்ட் சைடில் வந்து வால்யூம் பட்டன்ஸ் மற்றும் சிம் ட்ரே தந்திருக்காங்க. டூவல் வோல்டேஜ் சப்போர்ட்டோடு இது வருது. பின்பக்கம் வந்து 4 கேமரா மாடியூல், LED லைட் மற்றும் ஓப்போவோட பிராண்டிங். இப்போ வரக்கூடிய ஃபோன்கள் ட்ரெண்டில் இதோட டிசைன் பண்ணியிருக்காங்க. 6.5 இன்ச் TFT LCD டிஸ்பிளே, இதை தான் நியோ டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க போல். ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோடு இது வருது. 480 நிட்ஸ் பிரைட்னஸ். டிஸ்பிளே குவாலிட்டி வந்து சுமார் ரகம். ஒரு அமலட் வேண்டாம், ஒரு நல்ல ஒரு IPS LCD டிஸ்பிளேயில் உள்ள பிரைட்னஸ், கலர் சேச்சுரேஷன் இதில் இல்லை. பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே தந்திருக்காங்க. டார்க் மோடும் இருக்குது, ஐகேர் மோடும் நீங்கள் டிஸ்பிளே செட்டிங்ஸில் எனேபிள் பண்ணிக்கலாம். கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இல்லை, ஸோ ஸ்க்ரீன் கார்டு போட்டு தான் இந்த ஃபோன் வருது. இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் 10 பேஸ் பண்ணி லேட்டஸ்ட்டான ColorOS 7.1 UIயில் ரன் ஆகுது. UI ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன், கேம் ஸ்பேஸ்னு கேம் மோட், ஆப் க்ளோன், ஜெஸ்டர் நேவிகேஷன் பட்டன் லேஅவுட் சேஞ்ச், அசிஸ்டிவ் பால்னு ஒரு குவிக் அக்சஸ் செட்டிங், ஸ்மார்ட் சைட் பார்னு இன்னொரு குவிக் அக்சஸ் ஃபீச்சர், ஜெஸ்டர் அண்ட் மோஷன் ஃபீச்சர்ஸ், ஸ்க்ரீன் ஆஃப் ஜெஸ்டர்ஸ், 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட், ரேஸ் டு வேக், ஃப்ளிப் டு மியூட் இன்கமிங் ஆல்னு ஃபீச்சர்ஸ் இருக்குது. FM ரேடியோ உண்டு, OTG சப்போர்ட் இருக்குது, கால் ரெக்கார்டிங்கும் உண்டு. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கும் நல்ல வேலை செய்து, ஆப் லாக்கும் உண்டு இந்த ஃபோனில். இந்த ஃபோனு வந்து ஸ்னாப்டிராகன் 665 ப்ராசஸரில் பவர் ஆகுது. 6GB RAM மற்றும் 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு இது வருது. Realme 5, Vivo U10, Mi A3, Oppo A9, Redmi Note 8, Moto G8 Plus அந்த ஃபோன்கள்லாம் உள்ள சேம் ப்ராசஸர் இது. டீசெண்டான ஒரு ப்ராசஸர், ஆனால் டெக்னாலஜி போகிற வேகத்தில் இதை விட பெட்டர் ப்ராசஸர் இந்த விலைக்கு இப்போ பல இருக்குது. 1 வருஷம் பழைய ஒரு ப்ராசஸர் இது. பட் அது இருக்கட்டும், இந்த ஃபோனில் இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். கேமிங்கில் ஸ்டார்ட் பண்ணலாம். PUBG வந்து இதில் வந்து HDயில் எனேபிள் ஆகலை. ஸ்மூத் ஹை, பேலன்ஸ்டு மீடியமில் நீங்கள் விளையாடலாம். கிராஃபிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பெரிதாக இல்லை. PUBG விளையாடலாம், ஆனால் விளையாடலாம் அவ்வளோதான். ரொம்ப பெரிய கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்காதீங்க கிராஃபிக் குவாலிட்டியில். இந்த ஃபோனில் வந்து இம்ப்ரெசிவான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதோட டூவல் ஸ்பீக்கர். சவுண்டு வந்து ரொம்ப லவுடாக இருக்குது. ஸ்பீக்கர் குவாலிட்டி ரொம்ப லவுடாக நல்லாவே பண்ணியிருக்காங்க. நார்மலாக நீங்கள் வந்து ஒரு ஃபோனை யூஸ் பண்ணுறதுல பிரச்சனையே இருக்காது. கேமராவுக்கு வருவோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்ததும் 48 மெகாபிக்சல், 64 மெகாபிக்சல்னு ஃபோன்கள் வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த A52ல் அப்படிலாம் இல்லை. பின்பக்கம் வந்து ஒரு 4 கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா வந்து 12 மெகாபிக்சல், f1.7 அப்பச்சரோடி வருது. 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர், ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ மற்றும் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் இருக்குது. மெகாபிக்சல் கணக்கை மறந்துட்டு ஃபோட்டோவோட சாம்பிள் பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த ஃபோனை வாங்குறீங்கன்னா இந்த சாம்பிள்ஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா தரும். 4Kல நீங்கள் வீடியோ எடுக்கலாம். வீடியோ ஸ்டெபிலைசேஷனும் இந்த ஃபோன்களில் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் வந்து நீங்கள் வந்து 1080pல மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம். ஸோ அதோட சாம்பிள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இப்படி உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமராவில் ஃபுல் HDயில் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத இப்போ இந்த வீடியோவை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க.
A52ல வந்து நீங்கள் வைட் ஆங்கிள்லையும் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து வைட் ஆங்கிள் வீடியோ கேமரா. 5000 mAh பேட்டரி இருக்குது, 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி வருது, நல்ல ஒரு பேட்டரி லைஃப் எதிர்பார்க்கலாம். ஸோ இதாங்க Oppo A52ஓட அன்பாக்சிங் மற்றும் அறிமுக பார்வை. இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு காஸ்ட் கட்டிங்காக அவங்க வந்து சில விஷயங்கள் இதில் குறைச்சிருக்காங்க. அதாவது டிஸ்பிளேயில் வந்து ஒரு ஸ்மாரான ஒரு டிஸ்பிளே தான் தந்திருக்காங்க. கேமராவில் வந்து ஃபேன்சியான இந்த மெகா பிக்சல் கணக்கெலாம் இல்லாமல் ஒரு 12 மெகா பிக்சல் ஒரு கேமரா செட்டிங் வந்து பின்பக்கம் வச்சுருக்காங்க. பேட்ரி லைஃப் வந்து நல்லாயிருக்கும். 5000 mAh பேட்ரி இதில் இருக்குது. ஒரு டீசெண்டான ஒரு ப்ராசஸர், அவ்வளோதான் இந்த Oppo A52. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.